அலசி ஆராயிரம் இன்னைக்கு. புதையல் கிடைச்சிருக்கு. வெல்கம் டு ஜேடியா சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். மெட்டல் ஃபிஷிங் தாங்க வந்து பண்ண போகிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பெரிய இடம். இது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து முடிகிற இடம். ஸோ அதனால் ஓடு தண்ணி வரது ஃபுல்லாகவே எல்லாத்தையும் அடிச்சுட்டு வருது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து வரும். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பண்ணலான்னு இருக்கோம். இங்கேருந்து அப்படியே கொஞ்சம் தள்ளி வந்து போய் வந்து பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. இது வந்து பாருங்களேன், ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த பிளேஸை வந்து இன்னைக்கு சூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி கிணத்துல வந்து போட்டிருந்தோம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுல என்னென்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள பார்க்கலாம். நம்மளோட எல்லா வீடியோஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியே போய் ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுபோக வந்து பார்த்திங்கன்னா சன்லைட் வந்து டேரெக்டாக நம்ம ஸ்கின்னில் வந்து படுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஸ்கின் வந்து ரொம்ப டல் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுக்காக நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா மாமா எர்த்தோட உப்டான் ஃபேஸ் வாஷ். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னை வந்து பியூரிஃபை பண்ணும். அதுபோக வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னை வந்து க்ளோ பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுபோக வந்து பார்த்திங்கன்னா இது டேனையும் ரிமூவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா டர்மெரிக் அண்ட் சாஃப்ரோன் இருக்குது. இதில் டர்மெரிக் இருக்கனால ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அண்ட் ஆன்டிசெப்டிக் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குது. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னை வந்து ப்ரீமெச்சூர்லேருந்து தடுக்கும். அது போக வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ரோன் இருக்குது. இது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னை வந்து க்ளோ பண்ணுறதுக்காக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது போக வந்து பார்த்திங்கன்னா வால்நட் பீட்ஸ் இருக்குது. இது வந்து டெட் செல்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபேஸை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணும். அது போக வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலாக ஃபேஸை வந்து க்ளோ பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்க அப்படின்னா டெய்லி யூஸ் பண்ணலாம். ஏன் அப்படி சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ ஆஃப் டாக்ஸின், பேரபின் அண்ட் நோ கெமிக்கல். அது போக இதில் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்டான ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கேரட் சீட் ஆயில். இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் டேனை ரிமூவ் பண்ணுறதுக்கும் பிளாக் ஸ்பாட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உப்டான் ஃபேஸ் வாஷை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா மாமா எர்த் வந்து இன்னொரு ப்ராடக்ட்டையும் இன்ட்ரோடியூஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மாமா எர்த் உப்டான் ஃபேஸ் மாஸ்க். இந்த உப்டான் ஃபேஸ் மாஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா டர்மெரிக், சஃப்ரோன் அண்ட் ஆப்ரிகாட் ஆயில் இருக்குது. இது வந்து ஸ்கின்னை நல்லா பிரைட் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுபோக வந்து பார்த்திங்கன்னா சிலிக்கான் ஃப்ரீ, பேரபின் ஃப்ரீ, அதுபோக வந்து பார்த்திங்கன்னா டெர்மாட்டாலஜிக்கலி டெஸ்டட். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வித் பயோஆட்டிக்ஸ் இருக்குது. இது ஸ்கின்னை நல்லா க்ளோ ஆகி வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னை வந்து பிரைட் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உப்டான் ஃபேஸ் வாஷை வச்சு வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸை வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ட்ரையாக விட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா உப்டான் ஃபேஸ் மாஸ்க்கை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் கழித்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னை வந்து பார்த்திங்கன்னா நல்லா கழுவுங்க. அதுவும் கொஞ்சம் சுடுதண்ணியை வச்சு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கழுவிடுங்க. கழுவுனதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்கின் வந்து க்ளோ ஆகிறத நீங்களே பார்ப்பீங்க. நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற ஒவ்வொரு ஆர்டருக்கும் பார்த்தீங்கன்னா மாமா எர்த் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரீயை வந்து நடுறதுக்குரிய பிளான் வந்து வச்சிருக்காங்க. 2025 வந்து பார்த்திங்கன்னா 1 மில்லியன் ட்ரீ வந்து நடுறது தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பெரிய பிளான். மாமா எர்த்துக்கு அஃபிஷியல் ஆப் இருக்கான்னு கேட்டிங்க அப்படின்னா இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு அண்ட் iOS ரெண்டுலேயுமே அவைலபிளாக இருக்குது. நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து அதுக்கு தரேன். நீங்கள் அது மூலமாக டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பர் டிஸ்கவுண்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. மாமா எர்த்தோட ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட், அமேசான், நைகா இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக தான் இருக்குது. என்னோட கோடு வந்து பார்த்திங்கன்னா IDS 2022. இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 20% வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர்ஸ் வந்து கிடைக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட் ஃபிஷிங் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா பவர்ஃபுல் மேக்னெட்டை வந்து வச்சிருக்கோம். இது வந்து எவ்வளோ பவர்ஃபுல்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நிறைய வீடியோஸ் வந்து நம்ம வந்து போட்டிருப்போம். இது வந்து 25 கிலோ அளவுக்கு வந்து தூக்கக்கூடிய பவர்ஃபுல் மேக்னெட். சரி, ஓகே. இதை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து கட்ட முடியாது. இது வந்து பார்த்திங்கன்னா நைலான் கயிறு, ஸ்ட்ராங்கான கயிறு தான். இதை வந்து வச்சோம்னா நழுவிட்டு போக கூட சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேரி பேக்கில் வந்து போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு கேரி பேக் ஒரு 2 சுற்றி அதுக்கடுத்து நிறைய நம்ம இது பண்ணணும். அப்படின்னா தான் வந்து பார்த்திங்கன்னா நழுவாமல் இருக்கும். கவரை சுற்றி இப்போ கவரை சுற்றியாச்சு. இப்போ வந்து ஒரு பை, அடுத்து ஒரு பை, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பை. ஸோ இந்த மாதிரி வந்து சுற்றி போட்டால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேக்னெட்டையும் காப்பாற்ற முடியும். இல்லைன்னா மேக்னெட் வந்து போனதாயிரும். ஆமாம், போயிட்டு வருமா? வராது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் இப்படி வச்சாச்சா. இங்கனக்குள்ளே நல்லா கட்டணும். நல்லா ஸ்ட்ராங்காக வந்து கட்டிக்கிறேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இதை ஃபஸ்ட்டு நான் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வந்து கட்டிக்கிறேன். கட்டினதுக்கு அடுத்து காட்டுறேன் எப்படி கட்டியிருக்கேன்னு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து மேக்னெட்டை வந்து இந்த மாதிரி வந்து கட்டிட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக வந்து ஒட்டும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்கோம். எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிருச்சு அப்படின்னா இழுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும், பிஞ்சிட்டு வந்து வெளியே போகாது. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி செட்டப் வந்து பண்ணியிருக்கோம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நம்ம தூக்கி எறிய போகிறோம். சரி, ஓகே. இதை வந்து நான் எடுத்துக்கிறேன் நல்லா. இது வந்து பாருங்கள் தண்ணி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். விழுந்தோம் அப்படின்னா எந்திரிக்க முடியுமா தெரில. ஏன்னு பார்த்தீங்கன்னா சகதி வந்து அவ்வளோ இருக்கும், ரொம்ப இதாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இப்போ வந்து ஜஸ்ட் வந்து நான் தூக்கி போட்டுக்கிறேன். உள்ள போதும் போது பரவாயில்லையே, இவ்வளோ ஆழம் இருக்கு. கீழே வந்து ஆழம் இருக்காதுன்னு நினைச்சோம் நாங்க. ஆழம் இருக்கு. சரி, இழுக்கிறோம் அப்படியேவும். பரவாயில்ல.
அப்படியே தூக்கி போடலாம், ஏதாவது கிடைக்கும் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ். இங்கே கண்டிப்பாக கன்ஃபார்மாக ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். சரி ஓகே. ஏய் களிமண்ரா. களிமண் தானே அது? களிமண் தான். இன்னும் கொஞ்சம் எடு, ஆழம் தூக்கி ஏறிடலாம். நான் கூட ஏதோ மேக்னெட் தான் வந்துருச்சோ அப்படின்னு நினச்சேன். சரி ஓகே, இப்போ எறிகிறேன். அலசி ஆறாயிரம் இன்னைக்கு. அலசுறோமா? ஆமாம். ஏதோ துணியவா? இந்த எல்லா இடத்தையும் தான். எல்லா இடத்தையுமா? நான் ஏதோ துணியை நீ கொண்டு வந்துட்ட போல. இல்லை 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 இல்லை, இதா வந்திருக்கா? எதுவும் இல்லை. சரி ஓகே, அப்படியே இழுக்கலாம். ஏன்னா நம்ம முள்ளு செடியில் வந்து சிக்கிடக்கூடாது, அதுலேயும் நம்ம கவனமாக இருக்கணும். இப்போ அந்த சைடு இழுக்கிறேன். ஆத்தாடி அடிச்சாண்டா. அடிச்சிருச்சா? கண்டு அடிச்சாண்டா. சரி ஓகே, முள்ளுக்குள்ளே போடலாம். முள்ளுக்குள்ளேயும் போட்டு இரு அது வந்துடும். இது மேலோட்டமாக தான் இருக்குது. நீ இப்போ போட்ட கிணத்துக்குள்ள இறக்கிற மாதிரி இருக்கு தெரியுமா? அதான் அப்படிதான் இருக்கு பாருங்க. முள்ளு ஸ்ட்ராங்கா இருக்கு. ஒன்றும் வரல. எதுவும் வரல. இது வரல. இறக்கு. இரு மூஞ்சி அடிச்சிரும். இந்த பக்கம் திருப்பாதீங்க, கேமராமேன் இருக்கு. கேமராமேன் பாவம். படம் எடுத்தாச்சுடா. சரி ஓகே, இப்படியே போட்டுக்கிட்டே இருக்கலாம். கண்டிப்பா ஏதாவது வரும்டா. இன்னும் தூரம் எறியறேன்டா. இப்ப கொஞ்சம் லூஸ் விட்டு நல்லா போடு. 1 2 3 எரி. என்னடா இது நல்லா போனாங்க. ஏய் எரியலான்னு பார்த்தேன்டா, அது கொஞ்சம் கயிறு இதா இருந்துச்சுடா. இந்த பாருங்க அந்த தட்டம். இதாக வந்திருக்கா? எதுவும் இல்லை. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தூரமாக நான் இழுத்து தான் எரிய போகிறேன். என்ன வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இன்னும் கயிறை கொஞ்சம் விட்றா. சரி, இங்கே இல்லை. அடுத்தடுத்து நம்ம வந்து போய் பார்க்கலாம், ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த மரத்தை வந்து ஒட்டி வந்து போட்டு இழுக்க போகிறோம். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே வந்து தண்ணி ஓட்டம் இருந்ததுக்குரிய இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் இறங்கியிருக்கு. ஏதாவது ஒன்று வந்து கரையோரமாக வந்து மாட்டினாலும் மாட்டலாம். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே அப்படியே வந்து போட்டுக்கிறேன். ஐயோ ஏன்டா நீ முள்ளுக்குள்ளேயே போடுறா? கொஞ்சம் கஷ்டம். இங்கே கொண்டா நான் கீழே குடினாலும் போடுறேன். சரி ஓகே, இப்போ வந்து பெருசு வந்து போடட்டும். ஓரமாக போடுறா பெருசு. ஓரமாக போடு. எங்கிட்டு இருந்து அப்படியே ஓரமாக போடு. ஓரமாக போட்டு தான் இழுக்க போகிறோம். ஓகே ஓகே, அப்படியே இழு. ஏதோ மாட்டிருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பெல்லு மாட்டிருக்கு. பெல்லு மாட்டிருக்குங்க. நல்லா துரு பிடிச்சிருச்சு. ஃபுல்லாக தண்ணிக்குள்ளே அடிக்குதா? ஒர்க் ஆகலை. சரி, எதுவும் புதையல் மாட்டுன்னு பார்த்தா நம்மளுக்கு புதையல் மாட்ட மாட்டேங்குது. சரி ஓகே, இதை ஓரமாக வச்சு ஏதாவது நல்ல வேலை நம்ம போட்டதுக்கு ஒரு இரும்பு கிடச்சிருக்கு. ஏற்கனவே ஒரு பாட்டில் கிடக்குடா. பாட்டில் வேண்டாம், பாட்டில் அதை கேப் வந்து விட்டோம். ஐய் ஏதாவது மாட்டுதான் வர்றாங்க ஓரமாக. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தண்ணி திறந்து ஒரு இடத்துல தான் நிற்கிறோம். ஓரமாக பாரு. ஏதாவது கிடச்சிருக்கா? ஆமாண்டா. கிடைக்குதா? மாட்டுதா? இதோ ஒட்டுதுடா. ஒட்டுதுல? எனக்கு அதே மாதிரி தான் இருந்துச்சு அந்நேரம். இந்த பிடிச்சி இழுக்குதுல? சரி ஓகே, இந்த ஓரம் ஃபுல்லாக இழுக்கலாம். ஏதாவது இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஓரத்துலேயே தான் அலசிக்கிட்டு இருக்கோம். இந்த ஓரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது கிடச்சிச்சு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆணி அதுக்கு இது நிறைய கிடச்சிச்சு. அதை நான் இது பண்ணலை, எல்லாத்தையும் தூக்கி வந்து போட்டாச்சு. இந்த ஓரத்துலையே தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த ஓரத்தில் மட்டுமே எங்களுக்கு நிறைய கிடச்சிச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓரத்தில் வச்சு தான் நான் இழுக்க போகிறேன். அவ்வளோ தூரத்துக்கு இழுத்துருந்தோம். இப்போ இந்த ஓரத்துலையா வந்து இழுக்க போகிறேங்க. ஆனால் வந்து ஏதோ கொலை ஏதோ இருக்குங்க, மாட்டிடுது. ஆனால் எடுக்கும் போல வந்து பார்த்தீங்கன்னா வர மாட்டேங்குது. அப்போ இது எவ்வளோ ஆழம்? இங்கே மட்டும் பார்த்தீங்களா எவ்வளோ ஆழம் போச்சுன்னு? ஏய் பயங்கர வெயிட்டாக இருக்குடா. இழு இழு இழு. என்னடா முள்? என்னடா அது? இது என்னதுடா? படகு ஓட்டுற மாதிரி இருக்கு.
யாரோ படம் ஓட்டிட்டு இங்கே வச்சுட்டு போயிட்டாங்க போல. தொடவே முடியலடா அதை. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. இது என்னன்னு தெரிஞ்சா உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க மறக்காம. பாருங்க முள்ளும் பாருங்க எப்படி இருக்குன்னு. எவ்வளோ வெயிட்டை தூக்கி இருக்கு நம்மளுக்கு. இரு விட்டுறாத. இது என்னதுடா? ஆக்சுவலாக அது ஃபர்ஸ்ட் என்னது? அதான் எனக்கும் தெரியல. நங்குரமா இருக்குமா? நங்குரங்க பார்த்து எடு. பூமராங்க. அது ஆனால் செம்ம வெயிட்டாக இருக்குங்க. அது என்னன்னு தெரில. ஸ்டாண்டா என்னமோ. ஆனால் படகு இந்த இப்படி ஓட்டுவோம் பார்த்தீங்களா, அது மாதிரியே இருக்குங்க. பாருங்க கடைசி காட்டுறேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா களிமண்ங்க இது. சரி ஓகே, இதை தனியாக வச்சுருக்கலாம். செம்ம வெயிட்டாக இருக்குங்க. நம்ம போட்டதுலேயே இது வரைக்கும் போட்டதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிட்டு கூடினதில் இதுதான் வந்து மாட்டியிருக்கு. சரி ஓகே, இந்த ஓரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய கிடச்சிருச்சு. இதே மாதிரியே போடலாம். இதில் ஆழத்தை மட்டும் பார்க்குறீங்களா, கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல. எவ்வளோ போகுதுன்னு பாருங்க. இங்கே பக்கத்தில் கரை நினச்சி குதிச்சோன்னு இங்கே ஆழம் மட்டும் அவ்வளோ அதிகம். அதே மாதிரியே குளிச்சோம்னா மாட்டிடுச்சுடா, ஏதோ மாட்டுதுடா. இழு 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 இழு. ஆனால் இழுக்க முடியாமல் இருக்குங்க. ஏதோ பைப்புன்னு நினைக்கிறேன், இரும்பு பைப்பு. பைப்பில் மாட்டினா காந்தம் வேறும்பா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த கரையிலே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறையா கிடச்சிச்சு. இப்போ இந்த கரையில் வந்து போட்டு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப இது கொஞ்சம் ஆழம் இங்கே கம்மியாக தான் இருக்கும். இப்போ வந்து உள்ளே இறக்கிருக்கலாம். ஏதோ மாட்டிருக்கு போட்டேனே. ஆனால் செம்ம வெயிட்டாக இருக்குங்க. அப்படியே இழுக்கலாம். அவ்வளோதான், இந்த ஓரம் வந்து எடுத்தாச்சுங்க. செம்பு புதையல் கிடச்சிருக்கு. சின்ன பானை மூடி இருக்குங்க. இந்த பாருங்க அடிச்சு பிடிச்சி எப்படி இருக்குன்னு பாருங்க. ஐயா ஆனால் ஏதோ தண்ணி மாதிரி தாங்க இருக்கு. ஆனால் ஏதோ காயின் சத்தம் கேட்கலையே. பழங்காலத்தில் ஏதாவது வச்சிருந்தாலும் காயின் சத்தம் கேட்கணுமே. சரி ஓகே, இதை வந்து எடுத்து வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு கிடைச்ச ஒரு அதிர்ஷ்டம் மாதிரி தெரியுது. உள்ளக்கு ஏதாவது காயின்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும், பழங்காலத்து காயின்ஸு. சரி ஓகே, இந்த எடுத்து வைடாத. சரி ஓகே, இன்னொருக்கு அகைன் வந்து இதில் வந்து போட்டு எடுத்துக்கிறேன். மெதுவாக எடுக்கணும். இந்த இடத்துல வந்து ரொம்ப முள் செடிகள் இருக்குது. ஸோ அதனால் பார்த்து எடுக்கணும். ஆழமும் கொஞ்சம் இருக்க தான் செய்யுது. இங்கே அவ்வளோதாங்க. சரி ஓகே, அடுத்து வந்து வேறு இடத்துல வந்து போய் பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு கிடைச்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 3 பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் நல்லா வெயிட்டானதாக தான் கிடச்சிருக்கு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த 3 பொருட்களை வந்து நான் வெளியே வந்து காட்டுறேன். அது என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இந்த மெட்டல் ஃபிஷிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பொருள் நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு. ரொம்ப நேரம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெயிலில் வந்து பார்த்திங்கன்னா அலசி ஆராய்ஞ்சோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 2 வந்து பார்த்திங்கன்னா சில இதை வந்து ரெக்கார்ட் பண்ணலான்னு இருக்கேன். இந்த பார்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா அலசி ஆராய்ஞ்சதில் நம்மளுக்கு நிறைய கிடச்சிச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்த பார்ட் வந்து அங்கிட்ட வந்து பண்ணலாம். அதில் எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அந்த பார்ட் 2 வந்து பார்த்திங்கன்னா அடுத்து ஒன் வீக்குள்ளே கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கிடைச்ச பொருள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா? ஒரு நிமிஷம் வாங்களேன். நம்மளுக்கு வந்து இதுதாங்க, இது ஸ்டாண்டு மாதிரி எனக்கு தெரியுது. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா எனக்குள்ள ஒரு இது இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கனால ஸ்டாண்டு மாதிரி தெரிஞ்சு. ஃபஸ்ட்டு நான் கப்பலுக்கு இருக்கிறதும் நினச்சேன். கப்பலுக்கு சுற்றுவாங்க பார்த்தீங்களா, ஏதோ பழங்காலத்து இதுன்னு நினச்சேன். ஆனால் வித்தியாசமாக தான் இருக்குது பாருங்களேன். இது என்னன்னு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஸ்டாண்டு மாதிரி தெரிஞ்சு பாருங்கள். நல்லா செம வெயிட்டுங்க. குறைஞ்சது ஒரு 2-2.5 கிலோவுக்கு மேலே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு நல்ல வெயிட்டு. இப்போ உள்ளதுன்னா இவ்வளோ வெயிட்டாக போடுறாங்களான்னு தெரியல. அதுக்கடுத்து சொல்லணும்னு நினச்சது ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா தீர்த்தமாக இருக்குண்டா அப்படின்னு சொல்லி சொன்னான். ஆனால் எனக்கு என்னென்னு இருக்கும்னு தெரியல. பாருங்கள் அழகாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு செம்புங்க. பழங்காலத்து செம்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி இருந்தால் நல்லா தான் இருக்கும். உள்ளக்க காசு இருக்குமான்னு சொல்லி நாங்கள் குளிக்க பார்த்தோம். ஆனால் காசு இல்லை, உள்ளக்கு தண்ணி மட்டும்தான் இருக்குது. பாருங்கள், இது வந்து உள்ளக்கு தண்ணி மட்டும்தான் இருக்குது. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உடஞ்ச மாதிரி தான் தெரியுது. குளுக்கணும் அப்படின்னா லைட்டாக தண்ணி வர மாதிரி ஃபீலாக இருக்குது. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இதை மட்டும் மெட்டலாக இருக்குங்க. ஸோ இது வந்து செம்பு, மேலே வந்து மெட்டல். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் ஒட்டிக்கிறோம். இந்த மாதிரி தான் இருக்குது. பரவாயில்ல, நம்மளுக்கு மாட்டியிருக்கு. இதை நம்ம வந்து பத்திரமா வைக்கலாம். சரி ஓகே, உள்ளக்க தண்ணி மட்டும்தான் இருக்குங்க. சரி ஓகே, இதை நம்ம வந்து பத்திரமா வச்சுக்கலாம். இது என்னன்னு தெரிஞ்சாலும் நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெல்லு கிடச்சிருக்கு. இது பார்த்தீங்கன்னா தெரியுது, ஓரத்தில் நம்ம எடுத்தது. இதெல்லாம் ஆகாது, இரும்பு கடைக்கு வந்து கண்டிப்பாக ஆகும், அவ்வளோதான். இந்த மாதிரி ஒன்று தந்திருக்காங்க.
இந்த 3 இது பொருள் கிடச்சிச்சு. அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நிறைய நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆணி, சின்ன போல்ட் இந்த மாதிரி நிறையாவும் கிடச்சிச்சு. அதெல்லாம் அங்கங்கே போட்டுட்டோம் நாங்கள். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அது போக வந்து பார்த்தீங்கன்னா பெருசு வந்து ஒரு சேனல் வந்து வச்சுருக்கான், பெருசு லைஃப் ஹேக்ஸ்னு. அது வந்து அவன் டெய்லி லைஃப்பில் செய்கிறது இந்த மாதிரி திங்ஸை வந்து அப்லோட் பண்ணுறான். அந்த சேனலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் ஆதரவு வந்து தாங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவன் சேனல் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் போய் பார்க்கணுன்னா போய் பார்த்து அவனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த பார்ட்டில் வந்து கொஞ்சம் சீக்கிரம் வந்து அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.